வணக்கம். மிதுன ராசி வருகின்ற 2025 புத்தாண்டு பலன்களை உங்களுக்காக மிதுன ராசிக்காரர்களுக்காக தொகுத்து வழங்குவது உங்கள் ஜோதிடர் உத்தரகுமார், கொங்கு மண்டலத்திலிருந்து. மிதுன ராசி கடைநிலை ஊழியனானாலும் கவலைப்படாத ஒரே ராசி இந்த மிதுன ராசிக்காரங்க தாங்க. எஸ், இந்த மிதுன ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா பேசிக்காகவே நல்ல புத்தி கூர்மையும் அறிவு சார்ந்த விஷயங்களில் மிகவும் தெளிவாக இருக்கக்கூடிய மிகவும் அற்புதமான ராசி தாங்க இந்த மேச ராசி. அதனால் பார்த்திங்கன்னா இவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் தன்னுடைய வாழ்க்கையினுடைய தரத்தை எந்த அமைப்பில் உயர்த்தி கொள்ள முடியுங்கிறது மிகவும் தெளிவாக இருப்பாங்க. அப்பேற்பட்ட இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த வருட கிரகங்களுடைய பயிற்சி எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம பார்க்கலாங்க. மிதுன ராசிக்கு பார்த்திங்கன்னா ராசியிலேயே குரு பகவான் வர்றதும் 10ஆம் இட தொழில்ஸ்தானத்துக்கு சனி பகவான் மிகவும் சிறப்பான முறையில் அமர்ந்திருப்பதும், அதாவது 9லேருந்து 10ஆம் இடத்துக்கு போகிறதும், இதுவரை 12ஆம் இடத்துலேருந்து 1ஆம் அதாவது ராசிக்கு வர்றதும், 4ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு கேது பகவான் பயிற்சி ஆவதும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு ராகு பகவான் பயிற்சி ஆவதும் மிகவும் அருமையான அமைப்பு தானுங்க. 10ஆம் இடம் குருவின் வீடு. 10ஆம் இடத்துலையே தொழில் அமைப்பு சனி அமரும்போது உங்களுக்கு தொழில் மிகவும் ஃபிக்ஸடாக இந்த தன்மையில் ஒரு ஆர்டர் கிடைக்கிறது. கவர்மெண்ட் டெண்டர்லேயே உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணப்பட்ட அமைப்பு வர்றது, அதாவது ஃபிக்ஸடாக கிடைக்குங்க. தொழில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு டெண்டர் எடுக்கிறோம், கவர்மெண்ட் டெண்டர் எடுக்கிறோம், ஒரு ஃபிக்ஸடான அமைப்பில் உங்களுக்கு ஒரு க்ளீன் பண்ணுற அமைப்பு, ஒரு அதாவது சனியினுடைய காரகத்துவத்தில் தொழில் ஃபிக்ஸ் ஆகிடுங்க. எப்போயுமே 10ஆம் இடத்துல சனி பகவான் வரும்போது தொழிலை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவார். உங்களுக்கு இந்த மாதிரி வேலை செஞ்சிங்கன்னா இந்த அளவுக்கு ப்ராஃபிட்டுங்கிறது வருடம் ஃபுல்லாக ஒரே மாதிரி நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்புங்க இந்த அமைப்பு. ஏன்னா குருவின் வீட்டுக்கு சனி பகவான் வரும்போது சனியும் குருவும் நேர்கொண்ட பார்வையில் பார்க்கும்போது ஆன்மீக தொடர்புகளும் உங்களுக்கு மிகவும் அதிகமாகக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்துல கேது பகவான் அமர்ந்திருப்பதும் உங்களுக்கு தைரிய வீரிய ஸ்தானம், இளைய சகோதர ஸ்தானம் அனைத்தும் மேம்பாடு அடையக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாக இந்த அமைப்பு இருக்குங்க. அப்போ இந்த மாதிரி கிரக நிலைகள் இந்த வருடத்தில் பயிற்சியாக உங்களுக்கு அமைகிறது மிகவும் சிறப்பான அமைப்பாக இருக்குங்க. அப்போது ஆன்மீக விஷயத்தில் இது நாள் வரை இருந்து வந்த நம்பிக்கை இல்லாத தனமும் சுணக்கமான சூழ்நிலைகளையும் மாறியும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கோயில் ட்ரிப், அதாவதுங்க சுற்றுலா தலங்களுக்கு போய் வரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் இந்த காலகட்டம். ஏன்னா இயற்கையாகவே பார்த்திங்கன்னா குருவும் சனியும் பார்த்துக்கும் போது உங்களுக்கு ஆன்மீக விஷயத்தில் உங்களுக்கே ஒரு நல்ல நம்பிக்கையும் நாட்டம் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல அருமையான வருடம் தாங்க இந்த வருடம். அப்போ 3ஆம் இடத்துல கேது பகவான் அமர்ந்திருப்பதும் உங்களுக்கு உங்களுடைய தைரிய ஸ்தானத்தை மேலும் வலுவாக்கக்கூடிய சூழ்நிலைங்க. இங்கே சிம்ம வீட்டில் கேது பகவான் அமர்ந்துறது பார்த்திங்கன்னா ஒரு விதத்தில் நெகட்டிவாக இருந்தாலும் இன்னொரு விதத்தில் அது பாசிட்டிவ். ராகு இருக்கிறத விட கேது அமர்ந்திருப்பது அது ஒரு நிலைத்தன்மை கொண்ட வீடு. கேதுங்கிறது எதையுமே வளர்க்கும் கிரகம். அதனால் 3ஆம் இடத்துல கேது பகவான் வர்றது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சார் 10ஆம் இடத்துல இருந்த ராகு 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு அப்படின்னா இது பார்த்திங்கன்னா உங்களுடைய பூர்வீக விஷயத்தில் இது நாள் வரை இருந்து வந்த சந்தோஷமான சூழ்நிலைகள் கொஞ்சம் சுணக்கத்தை கொடுக்குங்க. இது தாங்க நெகட்டிவ். இதை நீங்கள் நெகட்டிவாக எடுத்துக்காமல் பாசிட்டிவாக அப்ரோச் பண்ணிக்கலாம். எப்படின்னா பூர்வீகத்தில் இது நாள் வரைக்கும் இருந்து வந்த லாபங்கள் கொஞ்சம் குறையலாம். தந்தையாரின் விஷயத்தில் இது நாள் வரை இருந்து வந்த லாபங்கள் குறையலாம். தந்தையாருடைய சொத்துக்கள் மூலியமாக இருந்து வந்த வருமானங்கள் கொஞ்சம் குறையலாம். இது எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுடைய அதாவது ராசியை பொறுத்து இது மாறுபடுங்க. உங்கள் ராசியாதிபதி எங்கே அமர்ந்திருக்காரோ அப்படிங்கிறத பொறுத்து மாறுபடும். அது ஒவ்வொரு ஜாதக ரீதியாக பார்க்கும்போது தான் அது தெளிவான அமைப்பு இருக்கும். ஆனால் இப்போ 9ஆம் இடம் கொஞ்சம் வலு குறையிறது. தந்தையாரின் விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம்.
இருந்தாலும் அந்த சனி பகவான் வந்து குருவின் பார்வையில் இருக்கிறது மிகவும் சிறப்பான அமைப்பு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தந்தையார் விஷயத்தில் வந்து பெரிய விஷயங்கள் மாறுதல் இருக்காதுங்க. சொத்து விஷயத்தில் சில சங்கடங்களும் அண்ணன் தம்பிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இணக்கமில்லாத சூழ்நிலையை வேணால் மாறலாம் ஒழிய அதனால் உங்களுக்கு பெரிய நஷ்டங்கள் வந்துவிட போவது இல்லை. அப்போது இது நாள் வரை இருந்து வந்த ஒரு இயல்பான தன்மை கொஞ்சம் சுணக்கமான சூழ்நிலையை மாறக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அதை மட்டும் நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டீங்கன்னா போதுமானது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலை படிப்பு வந்து பார்த்திங்கன்னா நான்காம் அதிபதி புதன் வந்து மிகவும் சிறப்பான அமைப்பு இருக்கும்போது அது வந்து ராசியாதிபதியே வரும்போது உங்களுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லைங்க. புத்திசாலித்தனமான திங்க் பண்ணக்கூடிய இந்த மிதுன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலை வந்து மிகவும் சிறப்பாக தான் இருக்கும். இந்த வருடகிரகங்களோட பயிற்சிக்கு அப்புறம் அது வந்து தொடரத்தான் செய்யும். எந்த விதத்தில் நெகட்டிவ்லாம் கிடையாதுங்க. இவங்களுக்கு வந்து தந்தையாரின் விஷயத்தில் மட்டும் சில சங்கடங்கள் இருந்தாலும் அதை நீங்களே வந்து நிவர்த்தி செய்யக்கூடிய அமைப்பு தான் இருக்குங்களைய பெரிய விஷயங்கள் கிடையாது. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ராசியிலேயே இருக்கிற குரு பகவான் வந்து 7ஆம் இடத்தை தொடர்பு கொள்கிறார். அது வந்து ஒரு அருமையான காலகட்டம். நண்பர்கள், உறவினர்கள், பங்குதாரர்கள் மூலிமா உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல அமைப்புங்க. ஏன்னா 10ஆம் அதிபதியே 7ஆம் இடத்தை பார்க்கும்போது அந்த 7ஆம் இடத்தை இவர் வந்து மிகவும் வளர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை தாராளமாக கொடுப்பாருங்க. அப்போ அந்த 7ஆம் இடம் வந்து பார்த்திங்கன்னா வளரக்கூடிய அமைப்பு வந்து உங்களுக்கு நண்பர்கள் மூலியமாகவும் பங்குதாரர்கள் மூலியமாகவும் உங்களுக்கு வந்து லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம். அப்போது இது வந்து அதாவது கூட இருக்கிற கொலீக்ஸும் கூட உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதாவது வேலை பார்க்குறீங்க கூட இருக்கிறவங்க வந்து கூடயே வேலை செய்கிற கொலீக்ஸும் கூட உங்களுக்கு வந்து நல்ல சப்போர்ட் பண்ணக்கூடிய நல்ல காலகட்டம் தான் இந்த காலகட்டம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் தாராளமாக முதலீடு செய்யலாம். முதலீடு செய்து அபரிமிதமான வளர்ச்சியை பார்க்கலாம். ஆனால் இப்போ இருக்கிற 10ஆம் அதாவது 11ஆம் இடத்துக்கு வரக்கூடிய 10ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் இவர் வந்து பார்த்திங்கன்னா 12ஆம் இடத்துக்கு பார்க்குறது உங்களுக்கு வீண் விரயங்களை தடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு நல்ல விதமாக இருக்கும். அப்போ விரய செலவுகள் இருக்காது. அப்போ தாராளமாக நீங்கள் முதலீடு செய்து அதன் மூலிமா லாபங்களையும் மிகவும் சிறப்பாகி கொள்ளலாம். லாபங்கள்னாலும் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணிடும். அதாவது 1 வருஷம் 2 வருஷம் கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுறதுக்கெல்லாம் அருமையாக இருக்குங்க. கவர்மெண்ட்டில் டெண்டர் எடுத்து பண்ணுறவங்களுக்கெல்லாம் மிகவும் அருமையான காலகட்டம் இந்த காலகட்டம். தாராளமாக நீங்கள் டெண்டர் எடுத்து அதன் மூலிமா நீங்கள் வந்து அபரிவிதமான வருமானத்தை சேர்த்து வைத்துக்கொள்ளலாம். இந்த மாதிரி காலகட்டத்தில் தாங்க நீங்கள் வந்து முக்கியமான முடிவுகளை எடுக்கணும். முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய சுய ஜாதகத்தை கட்டாயம் பரிசீலனை செய்து கொள்ளுங்க. கீழ்கண்ட நம்பருக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் வந்து எனக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி உங்கள் சுய ஜாதகத்தை பரிசீலனை பண்ணிக்கும் போது கட்டாயம் முதலீடுகளை பன்மடங்கு அதிகப்படுத்திக்கலாங்க. சார் இன்றைக்கி 1 லட்ச ரூபா போட்டு நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன்னா அது வந்து இந்த வருட எண்டுக்குள்ளேயே வந்து அது வந்து பல லட்சங்களாக ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மாதிரி இருக்குங்க. ஏன்னா 10ஆம் இடம் வலுவாக இருக்குது, 7ஆம் இடம் வலுவாக இருக்குது, 9ஆம் இடம் வந்து பார்த்திங்கன்னா ராகு கேதுக்கள்னால வந்து ஒரு மாதிரியாக இருக்குது. அப்போ உங்கள் பூர்வீக விஷயத்தில் ஒரு சங்கடங்கள் இருந்தாலும் நீங்களே இந்த வருடம் உங்களுடைய வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான வருடம் தாங்க இந்த வருடம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக நீங்கள் உங்களோட வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த கிரகங்கள் வந்து கட்டாயம் பயிற்சிங்கிறது உங்களுக்கு வந்து சிறப்பாக அமையுதுங்க. சார் திருமணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா திருமணம் ஆகாதவங்களுக்கு 100% திருமணம் ஆகிடும் சார். அவங்களுடைய தசாபுத்திகள் அதாவது அவங்களுடைய தசாபுத்திகளும் இதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும்போது தாராளமாக திருமணத்தை தாராளமாக அமைச்சு கொடுப்பாருங்க இந்த குரு பகவான். 7ஆம் இடத்தை மிகவும் சுபத்துவமாக இருந்து பார்க்குறாருங்க. அப்போ வந்து பங்கு வர்த்தகத்தில் முதலீடு செய்கிறவங்க, அதே மாதிரி பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க, சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி பற்றி மிகவும் மிகவும் சிறப்பாக இருக்குங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் வந்து மிகவும் நம்பகத்தன்மையான வருடம் தாங்க இந்த வருடம். இந்த வருடத்தில் நீங்கள் தாராளமாக சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து பல கோடிகளை கொட்டக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் தாங்க இந்த காலகட்டம். அதனால் தாராளமாக சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க நல்ல விதமாக முதலீடு செய்து லாபங்களை உங்களுடைய சூழ்நிலை தகுதி தராதரத்துக்கேற்ப பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் தாங்க இந்த காலகட்டம். ஏன்னா வந்து அதாவது 7ஆம் இடம் வலுத்து ராசியும் வலுக்கும்போது உங்களுக்கே வந்து நல்ல நல்ல ஐடியாக்கள் வந்து உங்களுக்கே வந்து
தோணும். அப்போ வந்து நீங்கள் தாராளமாக அதைய வந்து செயல்படுத்தி கொண்டு உங்களுக்கு வந்து லாபங்களை பெருக்கிக் கொள்ளக்கூடிய அருமையான ஆண்டுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் இருக்கா அப்படின்னா மெயினாக வந்து பூர்வீக விஷயத்தில் தான் சில சங்கடங்கள் வருங்க. அதை நீங்கள் வந்து நிவர்த்தி செய்யக்கூடிய அமைப்பு தாராளமாக உங்களுக்கு உண்டுங்க. குழந்தைகள் அமைப்பு, சொத்துக்கள் வாங்குறதுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த வருஷம் வந்து தாராளமாக முயற்சி செய்வீங்க. அது உங்களுக்கு பலிக்கவும் செய்யும். சொத்துங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வீடாக இருக்கலாம், நிலமாக இருக்கலாம், காடாக இருக்கலாம், தோட்டமாக இருக்கலாம். அது வந்து உங்களுக்கு எப்படி வேணால் உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு நல்ல விதமாக இருக்குது. ஆனால் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா நண்பர்கள் மூலிமா வரும்போது இந்த வருடம் வந்து உங்களுக்கு அது லாபகரமாகவே அமையும் அப்படிங்கிறதான் இந்த வருடத்தினுடைய சிறப்பான பலன்களாக மிதுன ராசிக்கு இருக்குங்க. ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.